நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. ஒரு சின்ன விஷயந்தான், யோசிச்சு பாருங்கள். இனிமேல் வாழ்க்கையில் தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். பெரும்பாலும் நம்ம புராணத்தில் நிறைய இதிகாசங்களில் நம்ம படிச்சிருக்கோம். வரம் வாங்கினாங்க, அதே போல் பார்த்திங்கன்னா முனிவர்கள் சாபம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். வரம் வாங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய நெருப்பு மேலே நின்று தவம் பண்ணியிருப்பாங்க. அதே போல் கடுமையான தவம் பண்ணியிருப்பாங்க, நல்லதே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் இறைவன் வரம் கொடுக்க வந்திருப்பார், வரம் வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த சாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் முனிவர்கள் கமண்டலத்தில் இருக்க நீரை கையில் எடுத்து பிடி சாபம் அப்படின்னு சொல்கிறதுனால வருவதா அப்படின்னு கேட்டால் அதனால் மட்டும் வருவதல்ல அப்படிங்கிறதும் நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். வரம் அப்படிங்கிறது தூய மனசுக்கு கிடைப்பது. சாபம் அப்படிங்கிறது அப்படி அதற்கு எதிர்மாறானது, வேற எதுவுமே கிடையாது. எப்படிப்பட்ட சாபம் எல்லாம் பலிக்கும் அப்படின்னு கேட்டோன்னா, அதற்காக குறிப்பிட்டு இந்த நபர்கள் கொடுக்கின்ற சாபம் பலிக்கும் அப்படின்னெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. ஒரே வார்த்தையில் முடிக்கணும் அப்படின்னா, சத்தியத்தின் வழி நடந்து தர்மத்தை கடைபிடித்து வாழ்பவர்களுக்கு நாம் ஏதாவது தொந்தரவு செய்வதன் மூலமாகவே நாம் சாபத்தை பெற்றுக்கொள்கின்றோம். அவங்க என்னன்னா வாய் திறந்து சொல்லணும், அவங்க வாய் திறந்து உங்களை சபிக்கணும் அல்லது கமண்டலத்தில் இருக்க நீர் எடுத்து தெளிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர்கள் பாட்டுக்கு அவங்க பாதையில் போயிட்டே இருப்பாங்க. சத்தியத்தின் வழி அவர்கள் தொடர்ந்து செல்வார்கள், நேர்மையாகவே இருந்து வருவார்கள். அவர்களுக்கு இடையூறு செய்து, அவர்களை தொந்தரவு செய்து, அவர்களை வதைக்கணும், அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கணும் நீங்கள் நினச்சிட்டாலோ அல்லது அதற்கான வேலைகளில் நீங்கள் இறங்கி செய்தாலோ சாபமானது அதுவாக சேர்கிறது. எதனாலெல்லாம் சாபம் வரும்னு பார்த்தீங்கன்னா, உயிர்களை வதைப்பதால் சாபம் வரும்பாங்க, குருவை நிந்திப்பதால் சாபம் வரும்பாங்க, தெய்வத்தை நிந்திப்பதால், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டு போகிறாங்கல்ல. அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒருத்தர் மனம் நோகும்படி நாம் பேசிவிட்டாலே அதனால் சாபம் உண்டாகின்றது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த வார்த்தையை பேசுனா நமக்கு சந்தோஷமாக இருக்குமா துக்கமாக இருக்குமான்னு முதல்ல நமக்கு தெரியணும். இப்போ இந்த வார்த்தையை பேசினால் நாம் சந்தோஷப்படுகிறோம்னா அந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் மற்றவர்களிடம் பயன்படுத்தலாம். இந்த வார்த்தை என்னை புண்படுத்தும் நினச்சா அந்த வார்த்தையை மற்றவர்களிடம் பயன்படுத்தக்கூடாது. மீறி நாம் பயன்படுத்துகின்றோம் என்னும் போது அந்த வார்த்தைகளால் அவர்கள் மனம் நோகும் போது அது சாபமாக மாறுகின்றது. அது நம்மை அடைகின்றது. சாபம்னா என்ன, கல்லா போட்டு மண்ணா, அதெல்லாம் கிடையாது. நாம் செய்த வினைக்கான எதிர்வினையை நாம் அனுபவிக்க வேண்டும். அதற்கான அந்த சந்தர்ப்பங்களை வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படுத்தி விடுகிறது இயல்பாகவே. அதனால தான் சொல்லுவாங்க, எந்த இடத்துலையும் வார்த்தைகளை நிதானமாக பேசு, வார்த்தைகளை சிதற விடாத. நிறைய பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, அதோட அர்த்தமெல்லாம் நமக்கு புரிஞ்சிருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. பேசும்போது வார்த்தைகளில் கவனமாகவும் மற்றவர்கள் மனதை அறிந்து கொண்டு பின்னர் பேசுவது அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். எப்போவுமே பிறர் மகிழ்ந்திருக்கும்படி பேசி வந்தோம், அதே மாதிரி எல்லாருமே இருக்கிறாங்க அப்படிங்கும் போது தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு எல்லாருமே இருந்துட்டால் இந்த உலகமானது அவ்வளவு சிறப்பாக இருக்கும். மற்றவர்களை அழிக்க வேண்டும், மற்றவர்கள் மனதை புண்படுத்த வேண்டும், மற்றவர்களை காயப்படுத்த வேண்டும், இந்த மாதிரி எண்ணத்தில் நாம் செயல்படும் போது எதிரில் இருப்பவரின் மனம் வருத்தப்பட்டாலே போதுமானது. அந்த வருத்தமே சாபமாக மாறும் அப்படிங்கிறத எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அதே நிலைமையை நம்ம வாழ்க்கையில் சந்திப்போம். ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும். அதனால் சாபம் அப்படிங்கிறத ஒருத்தர் வாய் திறந்து கொடுத்தா தான் பழிக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒருத்தங்களை ஏமாற்றும் போதோ ஒருத்தங்களை புண்படுத்தும் போதோ அவங்க மனசு வருத்தப்பட்டாலே அது நம்மை பாதிக்கும். பிறர் மனம் வலிக்காதபடி, பிறரை துன்பப்படுத்தாமல் நம் ஒவ்வொரு வார்த்தைகளையும் பயன்படுத்துவதும், அவர்கள் மகிழ்ந்திருக்கும் வகையில் நாம் பேசுவதும் அல்லது செயல்படுவதும் கட்டாயமாக ஒரு நல்ல ஆரோக்கியமான சமுதாயத்தை உண்டாக்கும். இந்த சாபங்களிலெல்லாம் இருந்து நாம் விடுபட்டு வர உதவும் நண்பர்களே. எல்லாத்துக்குமே இந்த நிலைமையில் தேவைப்படக்கூடிய ஒரு பதிவு, ரொம்ப எளிமையானது, மிகவும் சிறிய தொகுப்பு. மறக்காமல் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு விடயம் கிடைக்கப்பெறும். பெரும்பாலும் துன்பம் அப்படிங்கிறது பல விதங்களில் மனிதனுக்கு ஏற்படும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அதற்கான பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அப்படி சொல்வது உண்மையா அப்படின்னா கட்டாயமாக உண்மை. ஆனால் அதை அடிப்படையை தேடி பார்த்தோன்னா ஒரே ஒரு விஷயந்தான் அந்த துன்பத்திற்கு காரணமாக இருக்கிறது.
அப்போ நீங்கள் ஒவ்வொரு செயலாக விடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது என்னென்னு ஆராய்ந்து பார்த்து அந்த ஒரு பிரச்சனை என்னங்கிறத கண்டறிந்து அதை சரி செய்து விட்டாலே போதுமானது அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஒரு துன்பம் ஏன் வருது நமக்கு அப்படின்னா, நம்ம மீது நம்ம வைத்திருக்கின்ற பற்றுதல் காரணமாகத்தான் அந்த துன்பம் அப்படிங்கிறதே உண்டாகின்றது அப்படின்னு ஞானிகள் குறிப்பிடுறாங்க. பெரும்பாலும் தன் மீது பற்றுதல் இருப்பது தவறா அப்படின்னு கேட்டால், லௌகீக வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு அது ஒன்றும் தவறு கிடையாது. உடலை பேண வேண்டும் அல்லது தன் குடும்பம் தனது சமுதாயம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருப்பாங்க. ஆனால் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டு ஆன்மீக வழியில் பயணிப்போர் இந்த பற்றுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை துறந்து விட்டாலே பெரும்பான்மையான துன்ப நிலைகளிலிருந்து நாம் விடுபட்டு விடுவோம். அந்த நிலைகள் நமக்கு உண்டாகாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கின்றது. வேறு எதுவும் நம்மளுக்கு பெருசாக துன்பத்தை இழைத்து விடாது. பற்றுதல் இல்லாமல் இருந்தால், தன் மீது ஒரு பற்றுதல் இல்லாமல் இருந்தால் வேறு எந்த துன்பமும் நமக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா? வீடு வேணும், வாசல் வேணும். இருக்க ஒரு வீடு கிடச்சிட்டாலே இந்த காலத்தில் ரொம்ப பெருசு. ஒரு வீடு கிடச்சுமே அடுத்து மனுஷனோட மனசு அடுத்து இன்னொரு வீடு வாங்கினா நல்லா இருக்குமே, வாடகைக்கு விட்டால் நல்லா இருக்குமே, இந்த மாதிரி, அல்லது மோட்டர் சைக்கிள் வாங்குறது, பைக் வாங்குறது, ஃப்ரிட்ஜு வாங்குறது, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இறுதியாக பொய்யாக தான் போகும். அது நிலைத்திருக்குமா அப்படின்னா காலம் சதி செய்து விடுகிறது. சில பேர்த்துக்கு வாங்கினதுமே விற்கக்கூடிய அந்த நிர்பந்தமோ அல்லது அது வேறு ஏதேனும் ஒரு சில பிரச்சனைகளால் அது நம்ம கையை விட்டு போகிற அளவுக்கு தான் வந்துடுது. அதனால் இந்த பொருள் மீதெல்லாம் பற்றுதல் வைக்கிறதுனாலையோ அல்லது பொருள் மீது ஒரு ஆசைப்படுறது அல்லது பொருள் தான் ஆனந்தம் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே பொய்யான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்போ உண்மையான ஆனந்தம் எங்கே கிடைக்கப்பெறும் அப்படின்னா ஆன்மீகத்தில் தான் அந்த உண்மையான ஆனந்தம் கிடைக்கப்படுகின்றது. இறைவனோட அருளை பெறுவதன் மூலமாக அந்த அருள் ஆனந்தம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கின்றது. அது எல்லையற்ற ஆனந்தமாக எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, மனதளவில் பக்குவப்பட்டு இருக்கவங்க, அதாவது பக்குவப்பட்ட நிலை அப்படின்னு சொன்னால் இன்பம் துன்பம் ஏச்சு பேச்சு தூற்றுறது போற்றுறது புகழ்றது அப்படி எந்த வேறுபாடுமே ஒரு மனிதன்கிட்ட இல்லை. எல்லாத்தையும் ஒரே கண்ணோட ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்குற ஒருத்தருக்கு யார் நினச்சாலும் அவமானத்தை உண்டு பண்ண முடியாது அப்படின்ட்டு ஞானிகள் சொல்ல கேட்டிருக்கின்றோம். கண்டிப்பாக இது யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நம்மளை பற்றி யாராச்சும் தப்பாக சொன்னால் டக்குன்னு நமக்கு கோவம் வருது இல்லைங்களா? அதே ஞானிகள்கிட்ட போய் நீங்கள் கண்ணா பின்னால் பேசினாலும் அவங்க அதை பற்றி வரி பண்ணவே மாட்டாங்க. யாரையோ பேசிகிட்டு இருக்கேன்ட்டு போயிட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், உனக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நீ செஞ்சுக்கிட்டு இருக்க, எனக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நான் பின்பற்றிக்கிட்டு இருக்கேன்னு அவங்க படுக்கு போயிடுவாங்க. காரணம் அவங்க மனது மிகவும் தெளிந்த நிலையில் இருக்கின்றது. அதே போல் இந்த உலகத்தில் இருப்பவை எல்லாம் பொய் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிடுது. நீ இன்றைக்கி பேசுகிற வார்த்தைகள் நாளைக்கு உனக்கு திரும்ப வரலாம், அல்லது அந்த வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் எனக்கு வரலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அதுதான் அந்த பக்குவப்பட்ட மனது அப்படிங்கிறது. உங்கள் மனது பக்குவப்பட்டுருச்சு அப்படின்னா யார் பேசினாலும் யார் தூற்றினாலும் யாராவது உங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த அவமானத்தை தனக்கானதாக அது என்றுமே ஏற்றுக்கொள்வதில்லை அப்படிங்கிறத நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இப்போ நம்ம பார்த்தது ஒரு மூணு சின்ன விஷயங்கள் தான். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆன்மீக ரீதியாக நீங்கள் போகும்போது கட்டாயமாக இந்த மூன்றும் உங்களுக்கு தேவைப்படும். பொருளாசையை விட அருளாசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதும், மனதை பக்குவப்படுத்தப்பட்ட நிலைக்கு நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறதும் அதெல்லாம் பெரிய உச்சியை தொடக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம வாழ்க்கை ஆனந்தமானதாக மாறுறது அப்படிங்கிறதும் அதை மாற்றுறது அப்படிங்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். நண்பர்களே, நன்றி, வணக்கம். நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம். போய் பார்த்து மகிழுங்கள்.